The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பிடி நேஷனல் பகுதியில் முதலாவதா நம்ம இன்னைக்கு பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னா, மக்களவையில வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதாவது 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அரசுடைய பொருளாதார கொள்கைகள் குறித்து மக்களவையில வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வெள்ளை அறிக்கையில வராக்கடன் அதிகமா இருந்ததால வங்கிகள் ரொம்ப பலவீனமா இருந்ததாகவும், டெலிகாம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் ரொம்ப மோசமா இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்மோகன் சிங்க இப்படி விமர்சிச்சிட்டு இருந்தா, மறுபக்கம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி மன்மோகன் சிங்க புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடல் நலமில்லாத நிலையில கூட நாடாளுமன்றத்திற்கு மன்மோகன் சிங் வாக்களிச்சிருக்காரு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தன்னோட கடமைகளை சிறப்பா நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்காரு நரேந்திர மோடி. அதே போல பிரதமர் மோடி பொதுப்பிரிவுல பிறந்தவர் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி பொதுப்பிரிவுல பிறந்தவர், ஓபிசி பிரிவுல பிறந்தவர் கிடையாது. தெலி சமூகத்திற்கு 2000ஆம் ஆண்டுல தான் குஜராத் பாஜக அரசு ஓபிசி பிரிவையே வழங்குச்சு. பொது பிரிவுல பிறந்தவர் அப்படிங்கிறதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்ப பிரதமர் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. டெல்லியில இருக்க ஜந்தர் மந்தர் பகுதியில மத்திய அரசுக்கு எதிராக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. கேரளாவுக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க கோரி முதல்வர் எம்பிக்கள் பேரணியில ஈடுபட்டிருக்காங்க. நேற்று கர்நாடக முதல்வர் டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்தின நிலையில இன்னைக்கு கேரளா சார்பில் பேரணி நடக்குது. இதுல கேரள முதல்வர் பினராயி விஜயன் நடத்தின உரையில, இந்தியாவுடைய கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க இங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம், அனைத்து மாநிலங்களையும் சமமா நடத்துறத உறுதி செய்வதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 8ஆம் தேதி இந்திய வரலாற்றுல ஒரு சிவப்பு எழுத்து தினமா இருக்கும் அப்படின்னு கேரள முதல்வர் பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. எங்களுடைய வரி எங்களுடைய உரிமை அப்படின்னு கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே சொல்லியிருக்காரு. கன்னடர்கள் செலுத்துற வரி தொகையில ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எங்களுக்கு 13 ரூபாய் மட்டுமே திரும்ப கிடைக்குது. இதே 100 ரூபாய் வரிக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 333 ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 279 ரூபாயும், பீகாருக்கு 922 ரூபாயும், ஒடிசாவுக்கு 187 ரூபாயும் போகுது அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே பதிவு செஞ்சிருக்காரு. புதுச்சேரிக்கு தமிழிசை என்ன செய்தாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி. புதுச்சேரிக்கு தமிழிசை என்ன வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க, மக்களவை தேர்தலில் நிக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு வராங்க தமிழிசை புதுச்சேரியில நிக்க என்ஆர் காங்கிரசும் பாஜகவுமே எதிர்க்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் தமிழிசை மேல வச்சிருக்காரு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி. இலங்கை கடற்படையால 19 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெடுந்தீவு கடற்பரப்புல எல்லை தாண்டி மீன்பிடித்ததா 2 படகுகளோட சேர்த்து 19 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்காங்க. விசாரணைக்காக 19 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.